AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கோடை விடுமுறையை கொண்டாட குமரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் மனுவும் இணைகிறார். அவருடன் பேசலாம். மனு, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்கள்ல முக்கியமானதா விளங்குது. அங்க வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கு? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒப்பிடும்போது சுற்றுலா பயணிகளுடைய வருகை எப்படி இருக்கு? ஆனந்தி, அதாவது குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கோடை வெப்பத்தின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கோடை விடுமுறையை ஒட்டி குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் என்பது தினசரி அதிகரித்து வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடியது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் வழக்கமாக இந்த நீர்வீழ்ச்சியில் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கோடை வெயில் தாக்கம் காரணமாக கோதை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு குறைந்து இந்த அருவியில் பெருக்கெடுத்து கொட்டக்கூடிய தண்ணீருடைய அளவும் குறைந்துள்ளது. போன ஆண்டு குமரி மாவட்டத்தில் அதாவது குறைந்தபட்சமாக 29 டிகிரி வெப்பமும் கூடியபட்சமாக 33 டிகிரி வெப்பமும் இருந்த நிலையில் இந்த ஆண்டு அதே நாள் இன்று குறைந்தபட்சமாக 28 டிகிரியும் கூடிய பட்சமாக 36 டிகிரி வரை வரலாம் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது 35 டிகிரி வெப்பம் இருந்து வரும் நிலையில் இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு, அதாவது மாவட்டத்தினுடைய பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்ற பிறகு இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக காணப்பட்டு வருகிறது. நமக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளிடமே கேட்போம், சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இந்த பகுதியில் வெப்பம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பம் எப்படி இருக்கு? திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வந்தப்போ அந்த வெப்பத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்? வெப்பம் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெளியில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்குது. சூடு தாங்க முடியாமல் தான் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சென்னையில் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நான் பாடியனூர், ரெடில்ஸ் பாடியனூர்லேருந்து வரேன். நீங்க வழக்கமா இன்னைக்கு காலையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கலாம், வந்து எந்தெந்த சுற்றுலா தலத்துக்கு போயிருக்கு, அந்த பகுதிகளில் எல்லாம் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காலையிலிருந்தே வெப்பம் அதிகமாக காணப்படுறதா சொல்றீங்க. அந்த பகுதியில் இந்த வெப்பத்தை சமாளிப்பதற்கு நீங்க உங்க கூட ஃபேமிலியோட எல்லாம் வந்திருப்பீங்கல்ல, சின்ன குழந்தைகள் இருக்கலாம், இதெல்லாம் வெப்பத்தை சமாளிக்க எந்த மாதிரியான கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக அருவிக்கு வந்துட்டோம். சார், இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில நீங்க வந்திருக்கீங்க, மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் போயிட்டு நீங்க எந்த பகுதியில் வரீங்க? இந்த வெப்பம் எப்படி இருக்கு? திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில வந்து குளிக்கும் போது போதிய அளவு தண்ணி இருக்கா? இந்த தண்ணீர்ல குளிக்கும் போது வெப்பத்தை தணிக்க முடியுது அவங்க? திருப்பரப்பருவில வந்து குளிக்க வந்தோம், ஆனா தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டா தான் வருது. ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஒரு பகுதியில் சில்லுன்னு இருக்கு, ஒரு பகுதியில் ஹீட்டா இருக்கு. குளிக்கலாம். ஆனா நாங்க வந்து இதுக்கு வந்தோம், நாங்க ஆத்தங்கரைக்கு வந்தோம், ஆத்தங்கரை தர்காவுக்கு வந்தோம். அங்கே ரொம்ப வெப்பமா இருக்கு. அங்கிருந்து இங்க வரும்போது உள்ள வரும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. திருப்பரப்பு அந்த அருவி நெருங்கும் போது ஓரளவுக்கு பண்ணாங்க. சரி அப்படியே சுத்தி பார்ப்போம், அருவி எல்லாம் போய் குளிப்போம் தான் வந்தோம். திருப்பரப்பூர்ல குளிச்சா திருப்தியா தான் இருக்கு, ஆனா தண்ணி சூடா இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு. சில பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வராங்க, அதுல அவங்க வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க மக்களை. அதாவது இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வெப்பத்திலிருந்து அந்த தங்களை பாதுகாப்பதற்காக இந்த அருவியில் வந்து குளித்தால் அந்த வெப்பத்தினை கொஞ்சம் தணிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இந்த அருவியில் வருகிறார்கள். ஆனால் அருவியில் கொட்டக்கூடிய தண்ணீருடைய அளவு என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. இங்கு கோடை விடுமுறை காரணமாக கூட்டமும் அதிகமாக காண முடியுது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள், சிறு குழந்தைகளுடன் அவர்களுடைய பெற்றோர் இந்த அருவிக்கு வந்து இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தில், அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா தலங்களை பொறுத்த அளவில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அவர்கள் அதிகமாக இந்த திருப்பரப்பு அருவியை நோக்கி வருகிறார்கள். ஆனால் அருவியில் போதிய தண்ணீர் தற்போது இல்லாத காரணத்தினால் இந்த அருவியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பல மணி நேரம் காத்து நின்று இந்த அருவியில் குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சிப்பாறை, சிற்றாறு போன்ற அணைகளிலிருந்து போதிய தண்ணீர் இருப்பதால் அந்த அணையிலிருந்து அதிகமாக தண்ணீர், குறைந்தபட்சம் இந்த அருவியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த அணைகளிலிருந்து குறைந்தபட்சம் தண்ணீரையாவது திறந்த வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து எழும்பி வருகிறது. வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்வதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் இருக்கும் திருப்பரப்பு அருவிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் திரையில பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மனு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.